மாஸ்டர், நான் வெயிட் லாஸ் பண்ணலாம்னு இருக்கேன், அதுக்கு ஒரு சிம்பிளான நான்வெஜ் டயட் சொல்றீங்களா? கண்டிப்பா. ஏர்லி மார்னிங் வந்து 6 to 7 am வந்து ஹாட் வாட்டர் பிளஸ் லெமன் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஹனி எடுத்துங்க. கூடவே நைட்ல ஊற வச்ச 5 பாதாம் 2 வால்நட்ஸ் எடுத்துங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 8 to 9 குள்ள ஃபினிஷ் பண்ணுங்க. 1 எக் ஆம்லெட், 1 சப்பாத்தி ஆர் 2 இட்லி எடுத்துக்கலாம். கூடவே 1 கப் கிரீன் டீ எடுத்துக்கலாம். மிட் மார்னிங் வந்து ஏதாவது ஒரு ஃபுட், ஆப்பிள், பப்பாளி, கொய்யா ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணம் சோம்பு வாட்டர் குடிக்கலாம். லஞ்ச் டைம் வந்து 1 to 2 குள்ள ஃபினிஷ் பண்ண பாருங்க. 1 கப் பருப்பு சாதம், 1 கப் காய்கறிக்கு வந்து பூசணிக்காய் அல்லது பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். 100 கிராம் வந்து வேக வச்ச சிக்கனோ ஆர் கிரில் சிக்கனோ எடுத்துக்கலாம். மசாலா கம்மியா இருக்காம பாத்துக்குங்க. கூடவே வந்து 1 or 2 சப்பாத்தி, 1 கப் சோளம் இல்ல வரகு சாதம் மாதிரி எடுத்துக்கலாம். சாலட்ஸ்க்கு வந்து குக்கும்பர், கேரட், தக்காளி எடுத்துங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் வந்து 4:30 to 5 o'clock குள்ள பாத்துங்க. 1 கப் கிரீன் டீயும் ஒரு கைப்பிடி வால்நட்ஸும் எடுத்துக்கலாம். நைட் டின்னர் டைம் வந்து 7 o'clock to 8 o'clock குள்ள ஃபினிஷ் பண்ற மாதிரி பாருங்க. ஒரு கிண்ணத்துல வந்து காய்கறி சூப்பும் ஒரு பாயில்டு முட்டை, அதாவது ஒயிட் மட்டும் எடுத்துங்க. கூடவே வந்து 80 to 100 கிராம் வந்து ஸ்டீம் ஃபிஷ்ஷும் கிரில் சிக்கனும் எடுத்துக்கலாம். ஆயில் ரொம்ப கம்மியா எடுத்துங்க. கூடவே ஒரு சப்பாத்தி எடுத்துக்கலாம். 9 o'clock to 9:30 வந்து 1 கப் மஞ்சள் போட்ட பால் எடுத்துக்கலாம். லோ ஃபேட் மில்க் எடுத்துக்கலாம். திரிபாலா நீர் வந்து கூடவே எடுத்துக்கங்க. இந்த வெயிட் லாஸ் பண்ணும்போது நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வந்து வெந்தய வாட்டரோ, சீரக வாட்டரோ, எலுமிச்சை வாட்டரோ வந்து தாராளமா குடிக்கலாம். சிக்கன் அண்ட் ஃபிஷ் வந்து எண்ணெய் இல்லாம இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணி சிறுதானிய வகைகளை வந்து யூஸ் பண்ணுங்க. வாரத்துக்கு 2 நாள் மட்டும் முட்டையை வந்து நான்வெஜ் சோர்ஸா யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி வெரைட்டியான நியூட்ரிஷன் டயட்டுக்கு என்னை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.